நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோடது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை மார்க்கெட்டில் பார்த்துருவாங்க. ஸோ லெட்ஸ் சி மார்க்கெட் இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக சொன்ன அந்த லெவல்ல இருந்தே மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ கிளியராக மூவ் ஆயிருக்கு பாருங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் நேத்திய வீடியோவிலேயே. யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நடந்ததை மட்டும் பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேக்கு மேலே, கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. இதில் வந்து சிங்கிள் பிரிண்ட்ல ரிஜெக்ட் எடுத்துட்டு சூப்பரான ஒரு அப் மூவ். ஸோ மோர் தென் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த சூப்பரான இந்த சிங்கிள் பிரிண்ட் கான்செப்ட் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேறு எந்த இண்டிகேட்டர்ஸ்லையுமே யூஸ் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி லெவல்ஸை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு சூப்பரான கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ஆக்சுவலி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட்ஸையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல். சரி, ஓகே. இதை எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஓகேடா, நீ சொன்னதெல்லாம் ஓகே, இந்த என்ட்ரி ஓகே, நீ சிங்கிள் பிரிண்ட்டில் ரிஜெக்ட் ஆன உடனே என்ட்ரி. ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. எதை ஒரு கன்விக்ஷனாக வச்சுக்கிட்டு நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது. சில பேர் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக டெல்டா பார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சேம் டைம் நம்ம ஐபியோட எக்ஸ்டென்ஷன்ற ஒரு கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலோட வந்துடும். ஸோ டோன்ட் வரி. ஸோ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, வாங்க அந்த வீடியோக்குள்ள போயிடும். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு ரெட் கலர் கேண்டில், செகண்ட் 15 மினிட்ஸ் ஒரு க்ரீன், அதுக்கு அடுத்ததும் ஒரு க்ரீன். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஸோ இது நீங்கள் நார்மலாக இது வி வேப், இந்த பிங்க் கலர் இந்த ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இது வி வேப்பு. ஸோ அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கு பாருங்கள் இந்த கேண்டில்ஸ். ஸோ இங்கேயே உங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே, ஸ்டாப் லாஸ் சேம் லெவல், இந்த லெவலு. ஏன்னா இங்கே சிங்கிள் பிரிண்ட், இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே ரொம்பலாம் பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஒரு 30 பாயிண்ட்ஸ் அபோவ் சம்திங் இவ்வளோ தான் வந்திருக்கும். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா ஐபி, சேம் ஐபினா இது இந்த லெவல் இருக்குது பாருங்கள். இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, சேம் டைம் 100 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ 1.8 ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா 1.5, அதாவது இந்த ஐபியிலேருந்து 50%ன்றது தான் 1.5 ஐபி. 1.8ன்றது 70, ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரும். ஸோ இந்த எல்லோ கலர் லைன் போட்டிருக்கோம், இது ஐபியோட டபுள் எக்ஸ் 1x அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இந்த மாதிரியான சில டூல் எல்லாமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட வந்துடும். ஸோ டோன்ட் வரி. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் எனக்கு ஓகே, கேண்டில் ஸ்டிக்லாம் ஓகே, பட் எனக்கு வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்குது. டோன்ட் வரி. ஸோ நத்திங். இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ இதை நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இதை ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன், ஆர்டர் ஃப்ளோ ஃப்ரீயாக எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது சுத்தமாக புரியாது. மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன சொல்கிறவங்களுக்குமே இது புரியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். சொல்லிடுறேன் பாருங்கள். இதோட என்ட்ரி மெத்தடை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது 15 மினிட்ஸ் கேண்டில், மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே. ஸோ இங்கே இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வால்யூம் எதுவும் கிடையாது, இது டெல்டா. இந்த கேண்டில் ரெட் கேண்டில், ஓகே, ரெட் டெல்டா இருக்குது, நத்திங், சேம், நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே க்ரீன் கேண்டில் இருக்குது, பட் ஆனால் இங்கே ரெட் டெல்டா இருக்குது. அதாவது இது ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்கு, ரைட்டாக. இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியலனா அது நான் டீப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கிளாஸஸில் தான் சொல்ல முடியும், ஏன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட். நத்திங், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இது க்ரீன் கேண்டில், பட் ஆனால் டெல்டா ரெட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் ரெட் டெல்டா. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, அதாவது இதில் வந்த செல்லர்ஸ் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ பையர்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்றதை தான் இது மீன் பண்ணுது. ஸோ இது ஒரு 1/2 hour சொல்லக்கூடிய கான்செப்ட். நான் சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்கு, ரைட்டாக. கேண்டில் வந்து க்ரீன், ஸோ டெல்டா ரெட். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே தான் நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, ரைட்டாக. ஸோ பாருங்கள், இந்த கேண்டில் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வெறுமனே கேண்டிலை பார்த்தீங்கன்னா இது ஒரு
ஆல்மோஸ்ட் இது ஒரு கே எப்படி சொல்கிறவங்க இது கேலண்டருக்கு ஒரு ஒரு நேம் வச்சுருப்பாங்க எல்லாரும். இது ஒரு ஹேமருன்னுவாங்க. இப்படி நத்திங் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இங்கே கேண்டில் க்ரீனாக இருக்கா, இங்கே ரெட் டெல்டா. ஸோ இதில் வந்த செல்லர்ஸ்லாம் காலி ஆயிட்டாங்க. ஸோ அதை தான் இது மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்தையே உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த இடத்த வந்து செல்லர்ஸ்லாம் காலி, இதுக்கப்புறம் பையர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றது தெளிவாகி போச்சு இந்த 2 கேண்டல்லையுமே. ஸோ இங்கே உங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு, பாருங்கள் கேண்டல்ஸில். ஸோ இந்த இடம் அது 24,450 அரௌண்ட் டார்கெட் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 580 கிட்ட போயிருக்கு. எவ்வளோ தூரம் பாருங்கள், ஒரு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இதில். ஸோ சூப்பரான ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் இது. இதில் மார்க்கெட் ப்ரொஃபைல் இது ஐபியோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இதுவுமே ஒரு டூல் தான். அதுவுமே இதோட ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் தான் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ ஓகே, நாளைக்கு என்ன லெவல் அப்படின்றத மார்க்கெட்டில் பார்த்துருவாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் சேம். நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் பாருங்களேன். இன்றைக்கி இந்த சிங்கிள் பிரிண்டர் ரிஜெக்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த 24,000 இந்த எல்லோ லைன் போகுது பார்த்தீங்களா, இதை சொல்லியிருப்போம். அழகாக போய் டார்கெட்டை டச் பண்ணுச்சு. சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் எடுத்தது எவ்வளோ சூப்பராக நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த பியூட்டி மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் எந்த ஒரு அதர்வைஸ் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ்லலாம் உங்களால் பார்க்கவே முடியாது. சரி, ஓகே, நாளைக்கான லெவலை பார்த்துருவோம். நாளைக்கு இந்த பையிங் கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில், இந்த பையிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த அதாவது எவ்வளோ லெவல்ஸ் அது, ஒரு நிமிஷம். எஸ், அதாவது 24,000 அரௌண்ட் ஒரு 680 லெவல்ஸ் வரைக்கும் போகும். ஓகேவா. இந்த பை கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில் இது வரைக்கும் போகும் டார்கெட். ஸோ இவ்வளோ தான் நான் பைக்கான லெவல்ஸ் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேளை, ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ பையிங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் செல் பண்ண வேணாம். ஸோ ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பையிங். அதே மாதிரி மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த சிங்கிள் பாயிண்டில் அகைன் ரிஜெக்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் சேம் நம்ம சொன்ன அதே டார்கெட் தான். சேம் டே ஹையை ஃபஸ்ட் டார்கெட்டும் செகண்ட் டார்கெட்டும் இந்த நான் சொன்ன 24,680 லெவல்ஸையும் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான லெவல்ஸ். சிம்பிளாக சொல்லிட்டேன். சேம் டைம் நாளைக்கு ஒரு வேளை ஏதோ கேப் டவுனோ இல்லை ஒரு டவுனோ வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவலை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சிங்கிள் பாயிண்ட் 24,800 லெவல் ஒரு இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ இங்கே தான் ஒரு சூப்பரான பையிங் மொமெண்டம் நடந்தது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட்டை மேலேயே சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் ஒரு முக்கியமான லெவல். ஸோ கேர்ஃபுல். இங்கே வரும்போதும் ரிஜெக்ட் எடுத்து மேலே போக நிறைய சான்சஸ் அதிகம். சேம் டைம் இன்னைக்கான சிங்கிள் பிரிண்ட்லேருந்து நேற்றுக்கான சிங்கிள் பிரிண்ட்லேருந்து அகைன் ஒரு ரிஜெக்ஷன் எடுக்க சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ டார்கெட் நான் சொன்னது தான். இன்றைக்கான டே ஹை ப்ளஸ் 24,680 சம்திங் இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக செகண்ட் டார்கெட்டாக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 லெவல் தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நாளைக்கான ஓப்பனிங்கை பொறுத்து தான் மார்க்கெட்டில் நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். அது மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்குள்ளே நிறையவே வரும். நீங்கள் நாளைக்கு என்ட்ரி பண்ண போகிறீங்களா இல்லையான்றதை. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்டாக நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட், லெட்ஸ் சி. ஒரு நிமிஷம், ரொம்ப லோட் ஆகுது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எஃப்எஸ்டி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸஸ். ஸோ யாருக்கெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து கற்றுக்கலாம். அதாவது எனக்கு மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணணும், நான் லாங் டேர்மாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணும், சேம் டைம் ப்ராஃபிட் பண்ணணும், நான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ஆகணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸஸ். அதர்வைஸ் இந்த கேம்லிங் பண்ணுறவங்களுக்கும் நான் டைம் பாஸுக்கு ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இது தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து கால் பண்ணாதீங்க.
ஓகேவா? ஸோ ஓகே. இதில என்னென்ன வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏ டூ இசட் மார்க்கெட் ப்ரொஃபைல். அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஜிம் டால்டன்ற ஒருத்தர் கான்செப்ட்டும், பீட்டர் ஸ்டிட்மயர்ன்றவரோட கான்செப்ட்டையுமே 2த்தையுமே நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஆக்ஷன் மார்க்கெட் பேஸ்டு தியரிய சொல்லிக் குடுத்துருவோம். சேம் டைம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. ஸோ எந்த மாதிரி என்ட்ரீஸ் எடுக்கணும், எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே சொல்லிக் குடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ வால்யூம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் ஸ்லைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத பேஸ் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லிக் குடுத்துருவோம். அதுக்கான அக்யூரசி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 95% இண்டெக்ஸ்ல ஒர்க் ஆகியிருக்கு. நான் அவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணதுல 95% ஒர்க் ஆகுது. சூப்பரான ஒரு என்ட்ரி கான்செப்ட். இந்த மாரி என்ட்ரி கிடைக்கும்போது நீங்க கண்ண மூடிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ டெல்டா பார் இண்டிகேட்டர். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா? இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூல. அத நான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ நீங்க போயிட்டு அத அடிச்சீங்கன்னா வராது. ஸோ நான் அதுக்கு சில செட்டிங்ஸ் இருக்கு. அத நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓகே. ஃப்ரீ டெல்டா பார் இண்டிகேட்டர் அத ஃப்ரீயா குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஸ்லைசர் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் அத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவோம். அந்த கான்செப்ட்ஸ்லாம். அது எல்லாமே இந்த 50 சார்ட்ல ஃப்ரீயா வந்துரும். ஸோ லைஃப் டைம் சப்போர்ட்டுங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஸோ அதர்வைஸ் ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த 50 சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற எல்லா ஃபுல் கம்ப்ளீட்டா நம்மளே பண்ணி குடுத்துருவோம். டோன்ட் வரி. ஸோ அத பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். கிளாஸஸ் 5 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். மேக்ஸிமம் அதுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அது இல்ல ரொம்ப எக்ஸஸா போகுது டைம் அப்படின்ற பட்சத்தில, ஸோ இந்த டைம் இன்னுமே மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு புரியணும் கான்செப்ட். என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓகே. ஸோ அதுக்கு எத்தனை மணி நேரம் வேணா ஆகலாம். பட் இனிஷியலா 5 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா நெறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க. ஸோ உங்களாலலாம் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சாரி ம சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஆளுங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்றேன் 5 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து இருக்கு. சொல்லிக் குடுத்துருவேன். எல்லா ஸ்ட்ராட்டஜி ஏ டூ இசட் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துருவோம். ஓகேவா? சரி ஓகே. எந்த மாரி லாங்குவேஜ்ல தான் நீங்க எங்களுக்கு டீச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ அ ரொம்ப யாருக்காவது புரியாதவங்க அதர் ஸ்டேட் லாங்குவேஜ் புரியாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 3 அ லாங்குவேஜ்லயுமே நம்ம கிளியரா சொல்லிக் குடுத்துடலாம். டோன்ட் வரி. ஸோ கிளாஸஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3499. எனக்கு தெரிஞ்சு நம்ம அ இந்தியாலயே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல 3499க்கு ரொம்ப சீப்பா சொல்லிக் குடுக்கறது பார்த்தா, நம்மளா தான் இருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 10,000, 15,000, 25,000ன்னு ரொம்ப பெரிய காஸ்ட் வச்சு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம்லாம் போல. நம்ம வந்து கத்துக்கிட்டத கொஞ்சம் எஃபெக்டிவா சொல்லிக் குடுக்கணும். அத லோ ஃபீஸ்ல சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3499ன்ற ஒரு ஃபீஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுல எந்த ஒரு நெகோஷியபிளும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ யாரும் இது பண்ணாதீங்க. ஸோ ஃபீல் ஃப்ரீ கால். அதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்மளோடது. ஸோ எப்ப வேணா நீங்க எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். சேம் டைம் கால் பண்ணலாம். ஸோ நான் எல்லாத்துக்குமே கிளாரிஃபை பண்றேன். ஸோ இவ்ளோ தாங்க நம்ம எஃப்எஸ்டி மென்டார்ஷிப் புரோகிராம். ஸோ எவ்ரி சண்டே வந்து புரோகிராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீக்ல நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க லைக்க போட்டுருங்க. சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இத ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ. ஏன்னா, இவ்ளோ சீப்பான பிரைஸ்ல யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே. இவ்ளோ கான்செப்ட்ஸையும் நான் சிம்பிளா முடிச்சு குடுத்துருவேன். ரொம்ப ஈஸியா புரியிற மாரி சொல்லிக் குடுத்துருவேன். தெரியாத யாருக்குமே. ஸோ ஒரு மார்க்கெட்னா என்னன்னே தெரியல அப்படின்றவங்களுக்குமே நான் தெளிவா சொல்லிக் குடுத்துர்றேன். ஸோ இந்த 3 லாங்குவேஜ்ல. ஸோ ஓகே நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.